ஜெய் ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி தெலுங்கில் ஒரு யூடியூப்பில் ஒரு இது பார்த்தேன், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு. ரொம்ப யூஸ்ஃபுல்லு, கரெக்டாக கவனித்து செஞ்சுக்குங்க. இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து தயார் பண்ண ஒரு பொடி. இது என்னென்னா மெயின் டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து தயார் பண்ணாங்களாம். இந்த பொடியில் ஃபஸ்ட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம் ஓரளவு, அப்போ ஒரு கரண்டின்னு வச்சுங்க, பெருங்காயம் ஓரளவு. அந்த பெருங்காயத்துக்கு டபுள் வந்து சுக்கு, இது ஒரு பங்குன்னா இது 2 பங்கு. அப்புறம் வந்து சுக்குக்கு அப்புறம் வந்து மிளகு வந்து 4 பங்கு. ஒரு கரண்டி பெருங்காயம்னா 2 கரண்டி சுக்கு, 4 கரண்டி மிளகு, 4 கரண்டி மிளகு. ஜீரகம் வந்து 8 கரண்டி, ஜீரகம் 8 கரண்டி போட்டுக்கணும். அப்புறம் 8லேருந்து 16 கரண்டி வந்து மஞ்சள் தூள். அப்புறம் 32 கரண்டி வந்து தனியா. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி, அதாவது ப்ரௌன் கலரில் வறுத்துட்டு, அந்த மஞ்சளை வந்து மஞ்சளாக வந்து முழுசாகவே ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து பவுடர் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இதாகிடும், வீணாக போயிடும். அதெல்லாம் முழு மஞ்சளாகவே அதை 16 மடங்கு யூஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே கோதுமை கலரில் வறுத்துட்டு, இந்த பவுடரை வந்து மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். இல்லை வீட்டில் முடிஞ்சால் அரைக்கிற சௌகரியம் இருந்தால் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதை அரைச்சி வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலந்து, வெந்நீர் தண்ணியில் கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லாட்டி காய்கறிகள் சமைக்கும் போது அந்த காய்கறியில் இது போட்டுடலாம், கடைசியாக தூவிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து கொரோனா டைமில் வந்து டெய்லி 100 கேஜி பவுடர் தயார் பண்ணாங்களாம். அது 100 கேஜும் விற்றுடுச்சான். 100 கேஜி தயார் பண்ணி விற்றாங்களாம். அவங்களுக்கு வாங்கின விலையோட அவங்களுக்கு இந்த சாமான்லாம் வாங்கி அரைச்சி விற்கிறத விட குறைச்ச விலைக்கு தான் விற்றாங்களாம். ஏன்னா அதிக விலை கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்கன்ட்டு அதில் லாஸு தான் வந்து தான். இருந்தாலும் கொரோனா அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்கோசம் இந்த பவுட்ரை வந்து அவங்க வந்து சர்வீஸ் மேலே செஞ்சுருக்குறாங்க. இது வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா, அதாவது இந்த சுவாசம் சம்மந்தமான எந்த டிசீஸும், சின்ன குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறது, சில பேருக்கு மூச்சு திணறல் வரும், ஆஸ்மா இருக்கவங்களுக்கெல்லாம் மூச்சு பிரச்சனை வரும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த வயிறு உப்புசம்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதுமாரி இருக்கவங்களுக்கு இது மாதிரி எந்த ஒரு வைரல் ஃபீவருமே இந்த பவுடரை சாப்பிட்டா அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ எவ்வளோ கேர் எடுத்தாலும் ஒரு உடம்பு சரியில்லை, இப்போ ஒரு 10 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இது எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லான பிறகு இந்த பவுடரை அரைச்சி நான் வந்து வீடியோ போடுறது கூட நான் காட்டலான் இருக்கேன் உங்களுக்கு. நான் சொல்கிறதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது மஞ்சள் மட்டும் என்னென்னா 16 பங்கு சொன்னேன் பாருங்கள், அது பவுடராக போட்டு நம்ம பவுட்ரு பண்ண முடியாது, வறுக்க முடியாது, ஏன்னா தீஞ்சு போயிடும். அதை மட்டும் முழுசாக நீங்கள் அது எல்லா மாதிரியும் அதையும் முழுசாகவே போட்டு வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிங்க. ஏன்னா மற்ற ஜீரகம் மிளகுலாம் வந்து நம்ம மிக்சியில் அரைக்கலாம், ஆனால் வந்து இந்த மஞ்சள் வந்து அரைக்க முடியாதுங்கிறனால மிஷின்லேயே எல்லாத்தையும் கொடுத்து ஒரு அரைப்பை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லா வியாதிக்குமே ஒரு இதுவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 100 கேஜி ஒரு நாளைக்கு விற்றுருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கள். இது வந்து எந்த 15th செஞ்சுரியில் ஆயுர்வேதிக் புக்கில் அது வந்து எழுதியிருக்காங்களாம் இதை பற்றி. அதை வந்து இவங்க அதை நடைமுறைக்கு கொண்டாந்துருக்குறாங்க. அது வந்து எல்லாம் முன்னோர்கள் சொன்ன இது தான். இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் கண்டுபிடிச்சது. இப்போ கண்டுபிடிக்கிற எந்த ஒரு சயின்டிஃபிக் இதுன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே அமெரிக்காக்காரன் அதை கண்டுபிடிச்சான், இதை கண்டுபிடிச்சான், அவங்க யூரோப்பில் இது கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி எல்லாமே நம்ம முன்னோர்கள் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது இவங்க புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. அது மாதிரி தான் இதுவும். இது வந்து பழைய ஒரு மருத்துவ முறை தான் சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.